ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மோர்க்குளம் பண்ணியிருக்கேன், காலிஃப்ளவர் சில்லி பண்ணியிருக்கேன், முட்டை பொரியல் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மோர்க்குளம் பண்ணலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம தயிர் சேர்க்கலாம். தயிர் சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்தேன்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இப்படி தயிர் சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனது அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பட்டை வத்தலை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்ததில் 2 பச்சை மிளகாவை நான் 2ஆக கீறி போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பு கொதி வரும் முன்னாடி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். எப்பயுமே மோர் குழம்பு மட்டும் கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணினா மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து காலிஃப்ளவர் சில்லி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காலிஃப்ளவர் போடும்போது அதில் பூச்சி ஏதாவது தான் நம்மளுக்கு செத்துரும். இப்போ அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருக்கேன் நான். இப்போ நம்ம காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிக்க விட வேணாம். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். நான் கொஞ்சம் கலருக்காக தான் அதை சேர்க்குறேன். 1/2 ஸ்பூனு கரம் மசாலா பொடி, 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு போடும்போது நம்மளுக்கு காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன். அதனால் அளவாக பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். அளவாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மசாலா இங்கே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதோட சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சு, அதனால் இந்த மசாலாவில் நான் மஞ்சத்தூள் போடலை. மசாலாலாம் பிடிக்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம காலிஃப்ளவர் ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுருக்கோங்க. சீக்கிரமே நம்மளுக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆயிடும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்றது உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னாதான் அடுத்தடுத்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் என்ன இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இப்போ லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கலாம். இதோட காலிஃப்ளவரோட நம்ம கருவேப்பிலை போடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் எதை பொரிச்சாலும் கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம முட்டையை பொரிச்சுக்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாவே நறுக்கினது போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். முட்டை பொரியல்னால ரொம்ப வதங்கணும் தேவையில்லை. இப்போ நான் 2 முட்டை இதில் சேர்க்க போகிறேன். எப்பயுமே முட்டை பொரியல், முட்டை குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது நீங்கள் முட்டையை டைரெக்டாக உடச்சி ஊற்றாதீங்க. ஒரு பாத்திரத்தில் ஊற்றின பிறகு நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில முட்டை ஒரு சில டைம் நம்மளுக்கு கெட்டு போயிடும். அப்போ குழம்பு வேஸ்ட்டாக போயிடும், நம்மளுக்கு எல்லாமே வேஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றின பிறகு திரும்ப நீங்கள் குழம்புக்கோ பொரியலுக்கோ சேர்த்துக்கோங்க.
இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாம். காலையில் கொஞ்சம் ஏர்லியராக தம்பி ஸ்கூலுக்கு போவேன். காலையில் எதுவுமே சாப்பிட்டு போக மாட்டேன். அதனால் அவனுக்கு சத்து மாவு கூழ் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம்னு நினச்சேன். இப்போது அதுக்காக தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு டம்ளரில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இதில் இப்போது தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அடுப்பு சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். இப்படி வந்தோடனே நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி நம்ம கொடுத்தாங்கன்னா ஹார்லிக்ஸ் மாதிரி பையன் குடிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டே ஃபுல்லாக அவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்லா இருக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இதை வீட்டிலே தயார் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 28 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காலைல எழுந்திரிச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறத நைட்டே நீங்கள் யோசிச்சுட்டு படுத்துட்டு காலைல எழுந்திரிச்சு செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிடும். காலிஃப்ளவர் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது காலிஃப்ளவர். அரிசி மாவு சேர்த்து பண்ணி பாருங்கள். மோர் குழம்பு எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணியாச்சு. டிஃபனுக்கு அவனுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம பார்க்கலாம்.